ஒரு நாள் இரவு நேரம் ஒரு 11 மணி இருக்கும் எனக்கு ஃபோன். கண்ணாசன் பேசினார். நான் அப்போல்லாம் மது அருந்துவேன். உனக்கு பிடிச்ச ஓல்ட் ஸ்மக்லர் விஸ்கி இப்போ அனுப்பிச்சிட்ருக்கேன் டிரைவர்கிட்ட, இப்போ வருதி அவங்க வீட்டுக்குன்னாரு. சந்தோஷம்தான். ஆனால் என்ன அப்படி மகிழ்ச்சி உங்களுக்கு? என்ன இல்லை, இந்த முத்துராமலிங்கத்தோட ஒரு படம் பார்த்தேன். முத்துராமலிங்கம் யாருன்னா வி.கே. ராமசாமியோட சகோதரர். கண்மலர்னு ஒரு படம், ஏதோ மாமா தான் மியூசிக்கு, புகழேந்தி இருந்தார். அப்போ அதில் நான் எழுதியிருக்கேன். 2 பாட்டு கண்ணாசன் சார் எழுதுறாரு. அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏவிஎம்ல கூட அந்த வழக்கம் உண்டு. எடுத்த வரைக்கும் படத்தை கவிஞர்களுக்கு போட்டு காமிச்சு இந்த பாட்டு இங்கே வைக்கலாமா, உங்களுக்கு ஏதாவது தோணுதான்னு கேட்குற பழக்கமெல்லாம் ஏவிஎம்ல இருந்தது. நல்ல பழக்கமெல்லாம் போயிடுச்சு. நம்மளே யார் கேட்குறேன்? நமக்கு அவன் கொடுக்குற செக்கு செல்லு வாங்குறத தவிர வேற கவலையே. இவர் என்ன பண்ணாரு, அந்த படத்தை போட்டு காமிச்சிருக்காங்க எடுத்த வரைக்கும். அதில் ஓதுவார் உன் பெயர் ஓதுவார் இன்னும் ஒரு பாட்டு. கங்கை கொண்டான் என்மேல் கருணை கொண்டான், பிறை திங்கள் கொண்டான் நெஞ்சை திருடி கொண்டான், பாதி மங்கை கொண்டான் எந்தன் மனத்தை கொண்டான், இவை யாவையும் கொண்டான் எந்தன் மாலையும் கொண்டான்னு சரோஜாதேவி போய் போட்டு பாடுற மாதிரி. ஏன் முத்துராமலிங்கம் எந்த தேவாரம் திருவாச்சி எதுலேருந்து எடுத்து அந்த பாட்டை? நம்ம வாழை எழுதினதுன்னாரு. அவ்வளோதான். கண்ணாசன் உடனே இந்த பாட்டை ஃபோன்லேயே சொல்கிறார். சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னார், நான் செத்து போனா நீ தான் என்னை பற்றி பாடணும்.